ஒன்றை நீங்க மறந்துடவே கூடாது பிரியமானவர்களே, பிசாசானவன் நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கு அவன் இரவும் பகலும் சுற்றி திரிகிறான் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. இதுல ஒரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்களுக்கு அநேக காரணங்கள் உண்டு. வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே சற்று வித்தியாசமா இருக்கு. அதான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புறேன். விசுவாசத்தோடு வலிவு போனவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 18:2 இந்த வசனங்களை 12ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் சாராளை பற்றி பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் தாய். ஆனால் இவர்களே ஒரு நாள் என்ன செய்தாங்கன்னா, தேவன் கொடுத்த வார்த்தையை கேட்டு நகைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஏன் அவங்க அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியாம நகைத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏனென்றால் அவர்கள் ஏமாற்றத்திலேயும் தாமதத்திலேயும் அவங்க இருந்தாங்க. தேவன் வாக்குரைத்தது தாமதமான உடனே அவங்க விசுவாசம் கொஞ்சம் வலிவிருச்சு. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. தாமதத்தினாலும் ஏமாற்றத்தினாலும் விசுவாசத்தோட்டு வலிவு போறவங்க இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்க எதனால விசுவாசத்தோட்டு வலிவு போறாங்க என்று கேட்டா, நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வசனங்களை வாசித்தால், அங்கே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி சொன்னார், சீமோனே சீமோனே, பிசாசான் இதோ கோதுமை சுளைகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் வழுவி போகாதபடி உனக்காக நான் என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுவார். அப்போ இதுல என்ன அவர் சொல்லுகிறாருன்னு சொன்னா, ஒரு மனுஷன் சோதனைகளுக்குள்ளே சிக்கும் போது பிசாசினால் சுளைகள் புடைக்கப்படுறது போல அவன் சோதிக்கப்படும் போது அவன் விசுவாசத்துல என்ன செஞ்சிடலாம், வழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது ஒரு காரணம் இருக்கு. எதற்காக அநேகர் விசுவாசத்தோடு வழுவி போயிருவாங்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்களானா, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனிகளின் படியே நீ அவைகளை விட்டு முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்றாங்க. அப்போ விசுவாசம் ஏன் ஒருவனை விட்டு வழி விலகும்னா, மூன்றாவது காரணம் நல் மனசாட்சியிலிருந்து வெளியே வந்துருவாங்க. நல்ல மனசாட்சியை கெடுத்துட்டவங்களுக்கு அடுத்தது எங்க போயிடும், விசுவாசம் விட்டு விலகிடுவாங்க. ஆனா இங்க நான் காமிக்கிறது முக்கியமான ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 4:1 முதல் 3 வாசித்தோம் பாருங்க. இங்க தங்கள் விசுவாசத்தை விலகி அநேகர் போவார்கள்னு போட்டிருக்கு. இவங்க எப்படி விசுவாசத்தை போனாங்க அப்படின்னு கேட்டா, அதற்கு காரணத்தை அங்க பவுல் சொல்லுகிறாரு. 2 காரணம். ஒன்னு வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகளின் உபதேசம். என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னது? வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகளின் உபதேசம். இந்த பிசாசுகளின் உபதேசம், வஞ்சிக்கிற ஆவி என்னங்க பண்ணுது, என்ன வஞ்சிக்குது, என்ன உபதேசம்? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கணும்னு சொல்றாங்களாம். இந்த உபதேசம், விளக்குற உபதேசம். 2ஆம் வசனத்துல விவாகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விவாகம் பண்ணக்கூடாது, சில ஆகாரங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப உன்னதமான அனுபவம்ன்ற மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப உன்னதமான ஒரு பிரதிஷ்டை போலவும் உன்னதமான அனுபவம் போல நமக்கு தெரியும். ஆனா இதுக்கு பவுல் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன உபதேசமா, இது வஞ்சிக்கிற ஆவியா, பிசாசினுடைய உபதேசம் சொல்றாரு. அதுதான் போட்டிருக்கு, வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் உபதேசம். அப்போ கடைசி நாள்ல பாருங்க, விசுவாசத்து வலுவுறவங்க எதுல வலுவாங்க தெரியுமா? தாமதத்தினால் சோர்ந்து போனவங்க மாத்திரம் கிடையாது, சோதனையில் பலன் இல்லாம விழுந்து போனவங்க மாத்திரம் கிடையாது, நல்மனசாட்சியை இழந்தவங்க மாத்திரம் கிடையாது. 4வது ஒரு பெருந்திரள் கூட்டம் எதுல விழுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில அப்பா நாங்க ரொம்ப கட்டுக்கோப்பான உபதேசம் என்று பேசுறாங்க பாருங்க, அவர்களே என்ன செஞ்சிருவாங்களாம், விசுவாச கப்பல் என்ன பண்ணிடுவாங்க, சேதப்படுத்திடுவாங்க. இன்னைக்கு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், தங்களை அதீத நீதிமான்களாக தங்களை நினைத்து கொண்டு தங்களை தங்களுடைய மாம்ச முயற்சிகளையும் தங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளையும் முதல் நிலைப்படுத்தி, நான் இதை சாப்பிட்றதில்ல, அதை சாப்பிட்றதில்ல, நான் அப்படி பண்றதில்ல, இப்படி இருக்கிறதில்ல என்று சொல்லி தங்களுடைய சரீரத்தின் கிரியைகளை மேன்மைப்படுத்துகிற அநேகர், அந்த உபதேசத்திலே சிக்கி விழுந்தவங்க அநேகர் உண்டு. தேவன் பரிசுத்தம் பண்ணினதை விலக்கி
அதற்கு புது வழக்கம் கொடுத்து அதில் ரொம்ப தங்களை ரொம்ப பரிசேயர்களை போல ஒவ்வொன்றிலேயும் குற்றத்தை கண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தி, ஐயோ நான் அப்படியே பரிசுத்தத்தில் திளைக்கிறேன் என்று சொல்லி மாம்ச பிரகாரமான முயற்சிகளில் போய் தங்களை மேன்மையானவர்களை காட்ட நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். இவ்விதமாக தங்களை தங்கள் சுய பரிசுத்தத்திற்கும் சுயநீதிக்கு நேராக இழுக்கிறவர்களால் தங்களுடைய வாழ்க்கையில மாம்சத்தில் அவங்க செய்து முடித்த காரியங்களை வைத்து நான் பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்று தங்களை மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் முடிவில் வஞ்சிக்கிற விழுறாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படிப்பட்டவர்கள் ஆரம்பித்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் தொடராமல் பாதியில் என்ன பண்ணிடுவாங்களாம், உடைச்சிருவாங்க. நீங்க விசுவாச பாதியில் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் வழியில பார்ப்பீங்க. ஐயோ எப்ப பார்த்தாலும் அதை பேசுவாங்க, இதை பேசுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் பேசிட்டு இருந்த ஆட்களை சில பேரை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குறை சொல்லி கடைசியில் அவன் எப்படி இருப்பான், பெரிய பிரச்சனையில் இருப்பான், பெரிய ஆபத்தில் இருப்பாங்க. இந்த வஞ்சனையில் விழுந்துடக்கூடாது. விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் போஜனமும் இல்லை, விவாகம் பண்றதும் விவாகம் பண்ணாம இருக்கிறதும் இல்லை. விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவர் நம்முடைய ரட்சகராகிய இயேசு. அவர் மேல கண்ணை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மற்றபடி மாம்சத்தின் கிரியைகளை மேன்மைப்படுத்தி அதிலே புது பிரதிஷ்டை புது ஆழம் இருக்கிறதாக தேவையற்ற விளக்கங்களை கொடுத்து வேதத்திலே சொல்லப்படாத காரியங்களை திரித்து பேசி மனிதனுடைய கண்களுக்கும் பார்வைக்கும் செவிகளுக்கும் தங்களை பக்திமான்கள் என்று காட்டிக் கொள்ளுகிற அநேக வெளியரங்கமான பக்தியின் முறைகள் ஒரு மனுஷனை பலப்படுத்தாத விசுவாசத்தை உடைச்சு போட்டுரும். அவன் விசுவாசத்தை வலிவு போக போனோம். சில பேரை பார்த்தீங்கன்னா வானபரியந்தம் தங்களை உயர்த்திட்டு கீழே விழுந்தவங்க இருக்காங்க. எச்சரிப்பா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு நான் வழி விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ள உம்முடைய கரத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட கேட்கணும்.